ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்புனாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் தான் எங்கிட்ட கடைசியாக பேசுனது. அதுக்கப்புறம் எங்களுக்கு கனெக்ட் இல்லை. அவங்க ட்ரை பண்ணாலும் கிடைக்கல. நாங்களே நியூஸில் பார்த்துட்டு தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆச்சுன்றது தெரியும். ட்ரை பண்ணின்னு இருக்கோம், அவங்களுக்கு ரீச் ஆகலை. பட் எங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இதுலேருந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்தது. சேஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு தடவை அவங்க கூட பேசிட்டா நாங்கள் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது மட்டும்தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன். கும்பகோணத்தில் ஒரு ட்ராவல் ஏஜென்ட் வழியாக தான் போகணும். அவங்க மாவட்ட நிர்வாகம் நேரடியாக உங்களை தொடர்பு கொண்டாங்களா, இல்லை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டிங்களா? அவங்க தொடர்பு கொண்டாங்க சார். அவங்களே தொடர்பு கொண்டு என்ன தகவல் சொன்னாங்க? 3 பேர் சேஃபாக இருக்காங்க. அதாவது அம்மா பிறந்த ஊர் கரிமாணிக்கம். ஸோ கரிமாணிக்கம்னு சொல்கிறாங்க. கரிமாணிக்கத்துலேருந்து 2 பேரும், ஒருத்தவங்க வந்து காமராஜ் நகர்லேருந்து இது சேஃபாக இருக்காங்கன்றது சொன்னாங்க. கம்யூனிகேஷன் வந்து அங்கே சுத்தமாக சேட்டலைட் ஃபோன்ஸ் தவிர வேறு எதுவுமே எடுக்கலன்னு சொன்னாங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஏதாவது பண்ண முடியும்னா நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியிலிருந்து நேபாளத்திற்கு சென்ற 3 நலமாக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் இளமவந்தன் இணைந்திருக்கிறார். இளமவந்தன், முழு விவரங்கள். கும்பகோணத்திலிருந்து அந்த ஏஜென்சி மூலமாக சென்றவர்கள் ஆகிய 3 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள். இவர்கள் 3 பேரும் வந்து ஏற்கனவே இதே டிராவல்ஸ் மூலம் பல்வேறு கோயில்களுக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் அவர்கள் இந்த முறை சென்ற பொழுது இவர்கள் அங்கு சிக்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக டிராவல்ஸ் தரப்பில் கேட்டபொழுது ஒரு சிலர் பாதுகாப்பாக இருப்பதாக கூறப்பட்டது. அதே நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது புதுச்சேரியை சேர்ந்த 3 பேரும் பாதுகாப்பாக இருப்பதாக நமக்கு முதல் கட்ட தகவல் தெரிவித்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கல் தெரிவித்தார். மேலும் அதே நேரத்தில் உறுதி செய்யப்படாத தகவலும் இருக்கிறது, இன்னும் அவர்கள் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இரண்டும் மாறி மாறி தகவல்கள் கிடைப்பதனால் நமக்கு வந்து உறுதியான தகவல் கிடைக்கவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். அதே போல அந்த குடும்பத்தை சேர்ந்த, அதாவது கீதா அவர்களுடைய மகனான விஷ்ணு ராமனை நம்ம கேட்டபொழுது அவர்கள் வந்து சேஃபாக இருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்குது. டிராவல்ஸ் தரப்பிலும் பாதுகாப்பாக இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் கூறியிருக்கிறார்கள். இருப்பினும் நாங்கள் வந்து அவர்களிடமிருந்து தகவல் வரும் வரை நாங்கள் காத்திருக்கிறோம். நேற்று இரவு முழுதும் அவர் காத்திருக்கிறார்கள். தற்பொழுதும் அவர்கள் ஏதாவது தொலைபேசி கிடைக்குமா என்று காத்திருக்கிறார்கள். காரணம் என்றால் அங்கு வந்து தொலைத்தொடர்பு முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தொலை தொடர்பு வந்து காரணம் கொடுத்திருக்கிறார்கள். அதிலும் அவர்கள் தொடர்பு கண்டப்பட்ட போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக எங்களுக்கு முதல் கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. அதில் யார் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அது தெரிந்த பிறகு கண்டிப்பாக நாங்கள் தகவல் தெரிவிக்கிறோம் என்று அங்கு உள்ள நேபாள ஏஜென்சியில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனால் நல்ல தகவலாக வரும் என்றுதான் அங்கு இருக்க குடும்பத்தினர் வந்து காத்திருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி இளமவந்தன். புதுச்சேரியிலிருந்து சென்ற 3 பேர் செல்போனில் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் நேபாளத்தில் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.